ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீஹி அப்படிங்கிறது ராமச்சந்திர பிரபுவனுடைய அகலகில்லேன் என்று பிரியாத இருக்கக்கூடிய சக்தி, திருமலையப்பனுடைய சக்தி. அதனாலேயே திருமலையப்பனுக்கு என்ன பேரு? ஸ்ரீனிவாசம். ஸ்ரீதேவி அவரை விட்டு பிரிய மாட்டார். பெருமாள் இடத்துல அதை பிரத்யட்சமா பார்க்கலாம். சரணத்துல துளசி அர்ச்சனை தினமும் போய் பார்க்கலாம். ஹிருதயத்துல குங்குமார்ச்சனை. இந்த ஹிருதயத்துல தேவி இருக்கா. அப்போ பெருமாளை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய அச்சிந்தியமான சக்திக்கு ஸ்ரீஹி என்று பெயர். நேத்திக்கே ஆச்சரியமா பெரியவாள் இடத்துல நம்ம எல்லாரும் கேட்டோம். இதே டயம் நினைக்கிறேன். பிரவச்சனத்துல ஏதோ அர்த்த காமங்களை மட்டும் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்காத ஸ்ரீனிவாசரை, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீனிவாசர் அப்படின்னு. பெருமாள் இடத்துல இருக்கிறது மோட்சஸ்ரீ. ஸ்ரீஹிங்கிற சொல்லுக்கும் ஸ்ரேயஸ்ங்கிற சொல்லுக்கும் நிஸ்ரேயசம்ங்கிற சொல்லுக்கும் வேர் சொல்ல ஒண்ணுதான். நிஸ்ரேயசம் ஸ்ரீஹி, ஸ்ரேயஸ். அப்பேற்பட்ட ஸ்ரீஹிங்கிற வாக்கியம் அங்க இருக்கு. ஸ்ரீஹி, அப்புறம் ராமஹா, ஸ்ரீராம. ராமங்கிறதுக்கு அப்புறம் வரேன். ஆக ஸ்ரீஹி அப்படிங்கிறது எம்பெருமான விட்டு பிரியாத ஒரு சக்தி. இது ஆன்மீகமான சக்தி. ஜெயங்கிற சொல் இருக்கு, இது அபியுதயம். இந்த ஆழ்ந்த ஆன்மீகத்தை ஆதாரமாக கொண்டு எந்த ஒரு அபியுதயம் எழுகிறதோ, எந்த ஒரு வெற்றி எழுகிறதோ, ஆஞ்சநேய சுவாமிக்கு எழுந்தா மாதிரி. மகேந்திர மலை மேல நிற்கிற ஆஞ்சநேயர் லங்கைக்கு போகணும்னு உடனே வேகத்தை தான் கடப்பணும். ஆனா வால்மீகி என்ன சொல்றார்? மனசமாதாய மகானுபாவகா. ஆழ்ந்த அமைதிக்கு போறார், ஆழ்ந்த சமாதானத்துக்கு போறாருங்கிறார். அந்த சமாதானத்திலேருந்து ஒரு பெரிய ஆற்றலை கிளப்பினார் ஏஷ. அந்த தத்துவத்தை காட்டும்படியாக ஸ்ரீஹி ஜெய இந்த ரெண்டு சொல்லும் இங்க வருது. முதல்ல ஆழ்ந்த அமைதி இருக்கே, அது ஸ்ரீஹி. அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல், வெற்றி, அபியுதயம் என்கிறது ஜெய சப்தம். இது ரெண்டுத்துக்குமே பிரபு, அது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ராமர், ஸ்ரீராம ஜெய.